Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்கிற குவாலிஃபயர் ரெண்டாவது மேட்ச், இந்த குவாலிஃபயர் ரெண்டாவது மேட்ச்ல யார் யார் பிளே பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபும் மும்பை இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பிளே பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசியிலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா இந்த மேட்சை வின் பண்றாங்க, ஃபைனல்ல ஆர்சிபியோட வந்து பிளே பண்ணுவாங்க, தோக்குற டீம் வெளியே போயிடுவாங்க. ஸோ அதனால இந்த டீம் மேட்ச் வந்து இந்த ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சா தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி ஜூன் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெடுவை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த அகமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ அகமதாபாத் பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான வீடு தாங்க இது. போத் இன்னிங்ஸுமே பேட்ஸ்மேன் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, வாய்ப்புகள் இருக்கு. இந்த சீரீஸ்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க அதிகபட்ச மேட்சஸை வந்து வின் பண்ணிருக்காங்க. இந்த ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் இந்த வெளில விளையாண்டுருக்காங்க அப்படின்னா 4 மேட்சஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்சஸ் மட்டும் தான் பேட் செகண்ட் பண்ணவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. காரணம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த மேட்ச்ல செகண்டா பவுல் பண்ணி டியூ ஃபேக்டர் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பால் கிரிப் பண்ணி பவுல் பண்ண கொஞ்சம் சிரமப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் இப்போ ரீசன்ட் டேஸ்ல டியூ ஃபேக்டர் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியல. இன்கேஸ் டியூ ஃபேக்டர் ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ண டியூ ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா சேஸ் பண்ற டீமுக்கு ஒரு வின்னிங் ரேஷியோ வந்து இருக்கும். ஸோ அது வந்து பிச் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிச் எதுக்கு தன்மையா இருக்கும், டியூ ஃபைட்டர் இருக்க வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, லாஸ்ட் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி அதாவது டாஸ் போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிச் ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதையும் நான் டெலிகிராம் வந்து அப்டேட் பண்றேன். அதுக்கு தகுந்தவங்க நீங்க டீம் வந்து மேக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்க ஆவரேஜ் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் ரேஷியோ வந்து இருக்கு. போத் இன்னிங்ஸ்ல பேட்ஸ்மேன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்த்துதான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டிஓ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததா நீங்க நம்ம எக்ஸல் 11 ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் 11 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் 11 ஆப் தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லோவஸ்ட் பீப்புள் பிளே பண்ணக்கூடிய, அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா யூசர்ஸ் பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியானதா இருக்கும் இந்த ஆப்ல. அதோட ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. TDS GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க ஒரு பெஸ்ட் ஆப் நம்ம எக்ஸல் 11 ஆப் தான் இருக்கும். 30 செகண்ட்ல நம்மளால அமௌண்ட் வந்து வித்ட்ராலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நான் எக்ஸல் 11 ஆப் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் 11 ஆப்ல யூசர்ஸ் பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா வந்திருக்காங்க. மற்ற ஆப் நம்ம எக்ஸல் 11 கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம எக்ஸல் 11 ஆப்ல கிராண்ட் லீக்கா இருக்கட்டும், 16 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஐபோன் வின் பண்ற கான்டெஸ்டா இருக்கட்டும், அது கடைசி வரையுமே ஃபில் ஆகாம இருக்கு. ஸோ எல்லாமே நான் வந்து கடைசி லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டெலிகிராம்ல வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ எந்த அளவுக்கு அது இம்பார்ட் இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்லாட் ஃபுல்லா இருக்குங்கிறத சொல்றேன். அதுக்கு வந்து ஒரு மல்டிபிள் டைம் கிராண்ட் லீக் ட்ரை பண்றேன்னு நினைக்கிறவங்க இதுல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்த வீடியோ ரெக்கார்ட் வெளுவை பொறுத்தவரைக்கும் ஓவராலா 42 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 20 மேட்சஸும் பேட் செகண்டா பண்ண டீம் 21 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ்ல பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க வந்து வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா வந்து இருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 178, ஹையஸ்ட் ஸ்கோர் பஞ்சாப் இந்த வெளுவில் பிளே பண்ணி 243 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் GT தான் 89 ரன்னுக்கு அவங்க 10 விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல ஆவரேஜ் ஸ்கோர் 222, டோட்டல் விக்கெட்ஸ் 63 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 42 விக்கெட்டும் ஸ்பின்னர் 21 விக்கெட் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ போத் இன்னிங்ஸ்லுமே ஃபாஸ்ட் பவுலர் அதிகபட்ச டாமினேட் வந்து கொடுக்குறாங்க. ஹெட்வேட் ரெக்கார்டை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 9 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பஞ்சாப் 4 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. MI 4 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் டிரால வந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 டீமுமே ஈக்குவல் வின்னிங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேட்சும் அதே டஃப் கொடுத்து பிளே பண்ணி ஆகணும் ஃபைனல் போகணும்னு நினைக்கிற டீம்.
இப்போ ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கறத பார்ப்போம். மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ஜானி பிரஸ்டோ ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீப், மிச்சல் ஸ்டார்னர், ரிச்சர்ட் கில்சன், ட்ரெண்ட் போல், பும்ரா, அஸ்வினி குமார். ஸோ இதுதான் எம்ஐயோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரட்சமன் சிங், பிரியான் சாரியா ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர், நகுல் வாதரி, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சசாந்த் சிங், அஸ்மித்ரா அமர்சாய், கேல் ஜெமின்சன், அர்ஷதீப் சிங், அர்பிட் பால், விஜய் குமார் பைசாக். ஸோ இதான் பஞ்சாபோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ் 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அர்ஷதீப் சிங், ஜெமின்சன், மோஸ்ட்லி இந்த 5 பிளேயருமே அவங்க 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிடுவாங்க. இதுல யாராச்சும் ஒருத்தர் வந்து ஸ்கோர்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க, அவங்க ஓவர் ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் வேணா மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி விடலாம். ஒன்னு அதிகபட்சம் 1 ஓவர், மினிமம் 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மும்பையை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல், பும்ரா, ரிச்சர்ட் கில்சன் 3 பேருமே 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர் அஸ்வினி குமார், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் ஸ்டார்னர் இவங்க 3 பேருமே ஷேர் பண்ணி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டீமுகளோட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இப்போ நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, பிரஸ்டோ இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ ஜானி பிரஸ்டோவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஒன்னு ஸ்மால் கிராண்ட்ல கூட நீங்க கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சும் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படிங்கும் போது ஒரு பேட்டிங் ஸ்கில் இப்ப இந்த மேட்ச் பிளே பண்றதுக்கு முன்னாடி அவர் அவுட்ல நல்ல ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. 2 மேட்ச் அது சம்திங் அந்த மேட்ச் தெரியல, பட் 2 மேட்ச்லயுமே நல்ல ஒரு ஸ்கோர் வந்து வந்து பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சும் அதே டச்அப்ல வர்றதுனால ஸ்டார்ட் அப்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. குயிக் ஃபயர் நாக்கு வந்து பிளே பண்ணிடுறாரு. அந்த அளவுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் வந்து இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வெனோடையும் சேர்ந்து ஒரு 40+ இருந்து ஒரு 50+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் கூட நீங்க கேப்டன்ஷிப் கொடுக்கணும், தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அது அப்படியே ரோஹித் சர்மா எடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ரோஹித் சர்மா நான் 50 ஆப்ஷன் தான் வந்து ட்ரை பண்ண சொல்லுவேன். லாஸ்ட் மேட்ச் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன், பட் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஓவர்ல ரன்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் கேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மாக்கு 2 வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட ஸ்கோர்ஸ் வந்து வேற லெவல்ல போயிருச்சு. அப்படி இல்லைன்னா ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட ஒரு 10 ரன்னுக்குள்ளாரே அவுட் ஆயிட்டு வெளியே போயிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா ஆப்னண்ட் இருந்திருந்தாங்க. 2 கேட்சஸ் வந்து மிஸ் பண்ணி ரோஹித் சர்மாக்கு வாய்ப்பு கொடுத்தது தான் அவருக்கு வந்து ஒரு பிளஸ் வந்துருந்துச்சு. பஞ்சாப் அதே மாதிரி பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் தான். அந்த அளவுக்கு வந்து பஞ்சாபோட ஃபீல்டிங் மிஷன் ஒஸ்டா கிடையாது. நல்ல ஒரு ஃபீல்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஷதீப் சிங். அர்ஷதீப் சிங் கண்டிப்பா லெஃப்ட் ஆஃப் மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். கண்டிப்பா அவர் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா அர்ஷதீப் சிங்கும் ரோஹித் சர்மாவுக்கும் கண்டிப்பா ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு. பவர் பிளேயரே விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 10 இருந்து ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் அவருக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 25+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம் ரோஹித் சர்மாட்ட இருந்து. சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. ஒரு 35 to 50+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்ட் பேட்னா ஒரு 50 ஆஃப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த சீரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு 1 or 2 மேட்சஸ் மட்டும் தான் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. அந்த மேட்சஸ்ல வந்து பெருசா வந்து ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கிறதே இல்ல. ஸ்மால் லீக்ல எனக்கு அவர் தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க திலக் வர்மா ட்ரை பண்ண தேவையில்ல. அதுக்கு போல வேற பிளேயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் அந்த ஸ்மால் லீக் அந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல, டாப்ல ஒரு பிளேயர் மட்டும் தான் தவிர்க்கிறேன், அதாவது ரோஹித் சர்மா தவிர்த்தீங்கன்னா திலக் வர்மா எப்பா கொடுத்துங்க, திலக் வர்மா தவிர்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அந்த எப்பா கொடுத்துங்க. இவங்க 2 பேர்ல 7 பேரை நீங்க ஸ்மால் லீக்ல கண்டிப்பா எப்பா கொடுத்தாகணும். நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. சோ அந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா 2 பேரை தவிர்த்து கூட ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரோஹித் சர்மா செகண்ட் பேட்னா எம்பா கொடுத்துட்டு திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட்னா எம்பா கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஹர்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. இந்த வெலுவுல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ரீசென்ட் மேட்சஸ்ல வந்து பார்க்கும்போது சரி, இந்த வெலுவுல ஒரு பிளே பண்ண வயசுல பார்க்கும்போது சரி, விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பவுலரா வந்து இருந்திருக்காரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் பேட்டிங் ஆர்டர் கண்டிப்பா ஒரு வரையும் வந்துருவாங்க. மினிமம் ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு ஆவரேஜா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அதாவது டாப் ஆர்ல 2 விக்கெட் ஏரியா ஒழுங்குற பட்சத்துல கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா வந்து அவரோட ஸ்கோர்ஸ் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் பண்ணுவாரு. அப்படிங்கிற குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு ஹர்திக் பாண்டியா. இந்த மேட்ச் ஒன்று ஸ்மால் லீக்ல கூட கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க.
நமந்தீர் சோ லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் மட்டும் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. சோ இந்த மேட்ச் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பேட்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். மிச்சல் ஸ்டானர் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சோ ஒரு பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம். மேட்சஸா பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராஜ்பாவா பொறுத்த வரைக்கும் பெருசா அவர் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. அவர் நீங்க கன்சிடர் பண்ண தேவை, பவுலிங் கொடுக்கறது கிடையாது, பேட்டிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. டீம்ல ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்றாங்க மாதிரி கொண்டு வந்து உள்ள வச்சிருந்தாங்க, அவதான் பெருசா ஒரு இம்பாக்ட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரிச்சர்ட் கில்சன் 4 ஓவருமே வந்து போல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு, அந்த டெப்த் ஓவர் ஆப்ஷன் வந்து போல் பண்றாரு. என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச் அவர் பிளே பண்ணும் போது காலில் கொஞ்சம் பிடிப்பு, அந்த சச பிடிப்பு அப்படிங்களா, சோ அந்த மாதிரி இருந்துச்சு. சோ அதனால 3 பாலுக்கு மேல அப்புறம் போல் பண்ண முடியல, அவர் வந்து வெளியே போயிட்டாரு. ஏன்னா முக்கியமான பவுலர், முக்கியமான அந்த தருணத்துல சரி ஸ்டார்ட் அப்ல நான் ரிஸ்க் எடுக்க விட வேணாம், நான் என்னால முடிஞ்ச எஃபெக்ட் கொடுத்து போறேன்னு சொல்லி அந்த 3 பாலுமே கரெக்டா வந்து போல் பண்ணி கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய இன்ஜுரி எல்லாம் கிடையாது, சும்மா நார்மலா ஏதாவது சத பிடிப்பு அந்த மாதிரி தான். கண்டிப்பா கியூர் ஆயிரம் வந்து பிளே பண்ணுவாரு. 4 ஓவருமே போல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி, 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ட்ரெண்ட் போல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வேணா இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படியே பும்ரா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அவருக்கு பெருசா அந்த விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்ல, பெருசா அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து எல்லா மத்த பவுலர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, நீ கொஞ்சம் வெயிட் எடுத்து பெருசா இன்ஜுரி கண்டிஷன் நீ போவேணாம்னு சொல்லி ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் கூட பவுல் பண்றாங்க, பேட் பண்றாங்க. சோ 2 பார்ட்னர்ஷிப் வந்து நம்மளால முறியடிக்க முடியலங்க பட்சத்துல பும்ரா நீ வந்து பவுல் பண்ண அப்படிங்கிற மாதிரி பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க. அவரும் அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக்அப் பண்ணி கொடுத்துறாரு. சோ அப்படி இருக்கும்போது அந்த பிரேக் தான் ரொம்ப முக்கியமான தருணமா இருக்கும். இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா பேட்டிங் ஆர்டர் ஆப்போனன்ட் பஞ்சாப் குவாலிட்டியான பேட்டிங் யூனிட் வந்து வச்சிருக்காங்க. வெனும் மேல பேட்டிங் சப்போர்ட் பண்ற வெனும்னால பும்ரா கண்டிப்பா ஸ்டார்ட் அப்ல டஃப் கொடுக்கறதுனால பவுலர்ஸ்க்கு பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு நல்ல டஃப் கொடுப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்க்க 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அஸ்வினி குமார் லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரிதான் ட்ரெண்ட் போல்ட் இடத்துல ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் தான் வந்திருப்பாரு. சோ பும்ராக்கு கம்பேர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பெரிய கொஸ்டின் டவுட் தான். ஏன்னா கம்பேர் பண்ண முடியாது, பும்ரா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி. பட் ட்ரெண்ட் போல்டுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி குமார் தான் இருப்பார். ட்ரெண்ட் போல்ட் கிட்டத்தட்ட 90% வரையும் மேல வந்து பிக் பண்ணிருக்காங்க, ஆனா அஸ்வினி குமார் லோ பர்சன்டேஜ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அஸ்வினி குமார் ட்ரெண்ட் போல்ட கம்பேர் பண்ணும்போது அதுல ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்துச்சுன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா அஸ்வினி குமார் தான் வந்து இருப்பாரு. அவர் ரொம்ப பெஸ்ட் பிளேயர், 2 விக்கெட் வரும் தாராளமா ட்ரெண்ட் போல் இருக்கக்கூடியதோட எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸ் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அஸ்வினி குமார் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் பஞ்சாப்ல பிரின்சிபல் சிங், பிரியன்க் சாரியா 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. சோ இந்த வெனு ஒரு பேட்டிங் ஃபேவரான வெனுவா தான் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல இருக்கிற பேட்ஸ்மேன் நீங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா எனி ஒன் பிளேயர்ஸ் நீங்க தவிர்த்து கூட பிளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுல பிரியன்க் சாரியாக்கு ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசு உள்ள பிளேயர் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து இருக்காருங்க. சோ ட்ரெண்ட் போல்ட் நல்லாவே ஸ்டார்டிங் பவர் பிளேல நல்லா போல் பண்ணுவாரு, சம்டைம் பால்ஸ் கூட போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ட்ரெண்ட் போல்ட்டுக்கும் பிரியன்க் சாரியாக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அதுல மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னா ரிச்சர்ட் கில்சன் இருக்காங்க. சோ ரிச்சர்ட் கில்சன், ட்ரெண்ட் போல்ட் அவங்க 2 பேரும் பிரியன்க் சாரியாவுக்கு கொஞ்சம் ஸ்டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட்ல ஒரு இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஸ்மால் லீக்ல போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி தான் ஆகணும். பிரின்சிபல் சிங் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. இந்த மேட்ச் ஒரு 25ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் ஒரு குயிக் ஃபயர் நாக் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஜாஸ் இங்கிலீஷ் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கிராண்ட் லீக்லயும் சூட்டபிளான பிளேயரா தான் வந்திருப்பாரு போத் இன்னிங்ஸ்லுமே. இதுல பிரின்சிபல் சிங், பிரியன்க் சாரியா கூட கிராண்ட் லீக்ல ஏதாவது சிங்கிள் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஜாஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஆகணும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளேயர் 2 பேர்ல இருந்து எனி ஒரு பிளேயர் பிக்கர் இழக்கிறாங்க அப்படின்னா அந்த பவர் பிளே பயன்படுத்திக்கிட்டு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய, நல்லாவே ஸ்கோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஜாஸ் இங்கிலீஷ் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இந்த மேட்ச் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஸ்ரேயஸ் ஐயர் லாஸ்ட் மேட்ச் வந்து ஏர்லியா விக்கெட் வந்து இழந்துட்டாருங்க. அதாவது பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர் வந்து விக்கெட் வந்து இழக்கிறாரு. பட் வேற அஸ்லூட் மட்டும் கிடையாது, நல்ல பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர் எந்த பவுலரா இருந்தாலும் விக்கெட் வந்து இழக்கிறாரு. சோ அந்த இதுல ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ பவுன்சர்ஸ்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் ரிச்சர்ட் கில்சன் இவங்க 2 பேரும் சேர்த்துக்கலாம். ட்ரெண்ட் போல்ட் கூட சைக்கிள் சேர்க்கலாம்.
பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் வர டவுனுக்கு ஹர்திக் பாண்டியா வந்து போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ரிச்சர்ட் கில்சன் தான். ஸோ ரிச்சர்ட் கில்சன் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அவர் பவுலிங் ஆப்ஷன் அதை மிஸ் ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு 35+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ ஸ்மால் லீக்ல மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. சேஃபா போன்னு வச்சு அந்த மாதிரி போங்க, இல்ல ரிஸ்க் எடுக்க தயார் இருந்துச்சு அந்த இடத்துல ஜாஸ் இங்கிலீஷ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நகுல் வாதர். ஸோ நகுல் வாதரை பொறுத்த வரைக்கும் அவர் பேட் டாப் ஆர்டர், அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அவர் பேட்டிங்ல வந்து ஒரு 2 ஸ்கோர் பண்ணி ட்ரீம் டீம்ல ஓரளவுக்கு ஸ்கோர் கொண்டு போவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். மார்க்கஸ் ஸ்டோனிஸ். ஸோ இந்த மேட்ச் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா மும்பைக்கு ஃபேவரா டீமை மேக் பண்றீங்க, அதாவது பஞ்சாப் டாப் ஆர்டர் கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஏர்லி விக்கெட்டை வந்து இழந்துருவாங்க நினைச்ச ஒரு டீமை மேக் பண்ணீங்க அப்படின்னா அதாவது மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருப்பாரு. அது நியூட்ரல் டீம் போடுறீங்க இல்ல பஞ்சாபுக்கு ஃபேவரட் டீமை மேக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மார்க்கஸ் ஸ்டோனிஸை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. பெருசா அவர் இருந்து பேட்டிங் ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது, பவுலிங்ல இருந்து விக்கெட் ஆப்ஷன் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. மும்பைக்கு ஃபேவரா போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. அதர்வைஸ் நீங்க அவரை கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. சேம் சசாந்த் சிங் அதே மாதிரி தான். மும்பைக்கு ஃபேவரா போறா மட்டும் சசாந்த் சிங் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அதர்வைஸ் அவரும் நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அடுத்து அஸ்மதுல்லா ஓமர் சாய். ஸோ அஸ்மதுல்லா ஓமர் சாய் பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து போல் பண்றாரு. 2 விக்கெட் வரையும் இந்த மேட்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா 2 விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இதுல ஜமீன்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுன்சஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். அதுல பவுன்சஸ் பால நல்லாவே டேக்கன் பண்ணி ஆடிடுவாங்க. சூரியகுமார் யாதவ் சொல்லுவாங்க ஆடிடுவாங்க. பட் டாப் ஆர்டர்ல இருக்க 2 பேர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஏன்னா அந்த பவுன்சஸ் பால கண்டிப்பா டக்குன்னு அவங்க ஆடும்போது எட்ஜஸ் பட்டு கேஸ் இருக்கும், இல்ல மேலேயே டாப் ஆர்டர்லயே பவுல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா அந்த பவுன்சஸ் பால்ல இருக்கக்கூடிய மைனஸ் எட்ஜஸ் பட்டு பவுண்டரி சிக்ஸஸ் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி வேணா சேஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஜமீன்சன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணாலும் கண்டிப்பா 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஹர்ஷதீப் சிங் போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சஸ். ஏன்னா கண்டிப்பா லாஸ்ட் மேட்சஸ் பெருசா அவருக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. பட் இந்த மேட்சஸ் கண்டிப்பா 2 விக்கெட் போத் இன்னிங்ஸ்லயுமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 3 விக்கெட் கூட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்டார்டிங் பவர் பிளேல 1 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஹர்பிட் பார் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா நல்லாவே பவுல் பண்ணக்கூடிய பவுலர், விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் தான். லாஸ்ட் மேட்ச் பெருசா சப்போர்ட்டிங் இல்ல, பட் அதுக்கு முன்னாடி அவர் பிளே பண்ண மேட்ச் எல்லாத்துலயுமே மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. ஸ்பின்னர்ல ஒரு பவுலர்ஸ்க்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ஹர்பிட் பாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். விஜயகுமார் வைசாக் இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வராரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாரு அன்எக்ஸ்பெக்டடான 1 விக்கெட் வேணா விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர் மோஸ்ட் ப்ராபபிலி 90% இவங்க தான் வந்து கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நினைச்சீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ்க்கு ஒரு கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிரசிடென்ட் சிங், பிரியன் சாரியா 2 பேர்ல யாருக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஹர்ஷதீப் சிங், அஸ்மதுல்லா ஓமர் சாய் அல்லது கேல் ஜமீன்சன் 2 பேர்ல 7 பேருக்கு கேப்டன் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மும்பையை பொறுத்த வரைக்கும் பேஸ்டோ, சூரியகுமார் யாதவ் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது 2 பேர்ல 7 பேருக்கு கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல ஹர்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மா செகண்டா பேட் பண்றாங்கன்னா அவருக்கு ஒரு கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஷ்வல்சன், ரிச்சர்ட் கில்சன் 2 பேர்ல 7 பேருக்கு நீங்க கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.